ஹாய், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான க்ரீமியான செட்டிநாடு ஸ்டைல் எறா குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. டக்குன்னு செஞ்செல்லாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சூடாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. 3 பத்து தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து மையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், எறாவை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, நான் தனி மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான க்ரீமியான செட்டிநாடு ஸ்டைல் எறா குழம்பு ரெடி. கைப்பிடி கொத்தமல்லி தூவி சூடாக சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோட சர்வ் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலி செய்கிற கிரேவி விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.